மியூசிக் ஃபெஸ்டிவல் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை ஒரு 11 நடக்குது நெக்ஸ்ட் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கும் ஒரு நன்றி. ஏஆர் என்டர்டைன்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் நிறையா வணக்கம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். Actually, we work in the industry more than 23 years now and more than 125 films. But the crime thriller genre வந்து எனக்கு படம் அமையல. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இஸ் மை ஃபர்ஸ்ட் official proper devoted crime thriller அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஓடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி crime thrillers தான் வந்து பார்ப்பேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்காக உட்காந்து படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருக்கேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து ஒரு கரெக்டாக அமையணுமே அப்படின்னு யோசிச்சேங்க. ஸோ லோகேஷ் அஜித்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். சுந்தர் சி சாருக்கு நான் 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவருடைய படங்கள் தான் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கோம். பேசின பற்றி அவர்கள் வீராக இருக்கட்டும், திருவிழாக்களாக உறுதி பாண்டியர்களாக இருக்கட்டும், சுதாராஜ் அவர்கள் இந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து அது இருந்தாலும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாருடைய அசிஸ்டன்ட்னாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இப்போ நாளைக்கு மறுநாள் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான கிரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருந்தாரு. நான் முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இது இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வச்சுருந்தான், அந்த தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வச்சுருந்தான். அந்த மாதிரி கிரைம் த்ரில்லருக்கு எப்படி பாதிமான செட் ஆகாது அப்படின்னு ஒரு யோசனை வந்து அப்படி வரலாம் கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் சினிமாவில் இருக்கும். பட் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் இதுக்கு நீங்கள் பண்ணல அந்த பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே ஆஃப் வீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காரு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திகோடைய ஒர்க் வந்து அவுட் ஸ்டாண்டிங். அடுத்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஷெட்யூலாம் முடிஞ்சுல அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சு படமே முடிஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திகோடைய ஒர்க் வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸுமே கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அந்த ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும்போது அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்படியே தெரிஞ்சது ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி கிரைம் த்ரில்லராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது அது வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே என்ன ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து படத்தை கொடுத்து சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்டாக ஃபில்ம் மேக்கிங்கில் அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக அந்த ஷார்ட்டுக்கு என்ன வேணும் கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சேர்க்கிறதா இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வாங்கதாக இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ் அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணிடுவோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்லா பவர்ஃபுல் மியூசிக் வரணுமோ அங்கேயே இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் வந்து ட்ரீட் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணிடுவோம் நம்புகிறோம். இந்த படத்துடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுட்டேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள் நான் இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோனை வந்து வாரம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ பட் இத்தனை ஆண்டு காலம் நானும் இசையமைச்சிருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோன் வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது அந்த லோகேஷுக்கும் நிறைய பேர் வச்சுருக்கேன். நான் மனோன் சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டாங்க. அண்ட் ஐ லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஆண்ட்ரியா ஜெர்மியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க, சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க, ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலிங்கா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் லூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிராஜ் சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு தேவன் அவர்கள், லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்தி மௌலி கமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்து என்னுடைய ஆதரவு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். ஒன்ஸ் அகேன்.